எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்து விட்டதாக அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சித்துள்ளார். ஒரு நிகழ்வு தமிழ்நாடு என்ற தலைப்பில் தூத்துக்குடி சிதம்பரம் நகர் பேருந்து நிறுத்தம் அருகே பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர் திமுகவின் வாக்கு வங்கியை கலைக்கும் முயற்சிகள் பாஜக ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி பாஜகவிடம் அடகு வைத்து விட்டதாக குற்றம் சாட்டிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் ஆட்சி கட்டளையில் அமர வைப்போம் என்று கேட்டுக்கொண்டார். அதுபோல எடப்பாடி பழனிசாமி உள்துறை மந்திரி ஆமையா உள்துறை மந்திரி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. அமித்ஷா அவர்களே மூஞ்ச மூடிக்கிட்டு போறாரு. ஏன் அது ஒன்றும் அவமானம் இல்லையே. அமித்ஷாவை சந்திக்கிறது என்ன அவமானமா? அன்னைக்கு 3 கார் போனார் தாண்டி. இன்னைக்கு பத்தி நம்ம முகத்துல கர்ச்சி போட்டு நான் மூஞ்சி தான் தொடிச்சேன்றாரு. எதனால அப்படி போறாருன்னு தெரியல. ஏன்னா அவர் அதிமுகவை அடகு வச்சுட்டார். நம்ம தமிழினத்துக்கு யார் எதிரானவர்கள் என்பதை நாம் கண்டறிந்து கொள்ள வேண்டும். அதுபோல அதுக்கு சதி செய்கிற சதிகாரங்களை நாம் கண்டறிந்து மக்களிடம் அடையாளம் காட்டி வீடு வீடாக வாக்குகள் சேகரித்து நம்முடைய முதலமைச்சர் தளபதியாரை மீண்டும் அரியணையில் ஏற வைப்போம்.